ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிபந்த் பார்க்க போகிறோம். நிபந்த் அப்படின்னா ஜென்ரல் எஸ்ஏ ஒரு நார்மல் எஸ்ஏ ரைட்டிங்கை தான் நிபந்த் அப்படின்னு சொல்லுவோம். நிபந்த் தீபாவளின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய முக்கியமான ஃபெஸ்டிவல். இந்தியாவிலே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் வந்து தீபாவளி. இது மேக்ஸிமம் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் ரொம்ப கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருக்குமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், தீபாவளி ஃபஸ்ட் லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இது பார்க்க தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும் பசங்களாம். நீங்கள் இதை ரீட் பண்ணிட்டீங்கனாலே 3-4 பேராகிராஃப்ஸ் தான் இருக்கும், மேக்ஸிமம் 12 லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ மீனிங் புரிஞ்சு அதுக்கடுத்து என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் என்னன்னு சொல்லி, தீபாவளி हिंदुओं का सबसे बड़ा त्यौहार है. தீபாவளி हिंदुओं का सबसे बड़ा त्यौहार है. தீபாவளி வந்து ஹிந்து மக்களோட பெரிய ஃபெஸ்டிவல், பிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் லைன், யஹ ஹிந்துओं का முக்கிய त्योहार है. அதே மாதிரி தான் இது ஹிந்துவோட முக்கியமான ஃபெஸ்டிவல், இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. யஹ உன்கா பவித்ர त्योहार है. ய உன்கா பவித்ர त्योहार है. அது அவங்களோட புனிதமான ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட் லைன் பாருங்கள், தீபாவளி हिंदुओं का सबसे बड़ा त्यौहार है. यह हिंदुओं का मुख्य त्यौहार है. यह उनका पवित्र त्यौहार है. ஸோ தீபாவளி ஹிந்து மக்களோட முக்கியமான பெரிய ஃபெஸ்டிவல். செகண்ட் லைனில் அதே வேர்டிங்ஸ் தான் முக்கியமான ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து அவங்களோட பியூர் ஃபெஸ்டிவல், அதாவது என்ன சொல்கிறது, பவித்திரமான ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு லைனாக நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணாலே 3 லைன்ஸும் சேர்ந்து ஸ்டடி பண்ண மாதிரி. இங்கே படா, நெக்ஸ்ட்டு முக்கிய, அதுக்கடுத்து பவித்ர त्योहार. त्योहारனா ஃபெஸ்டிவல், பவித்ரனா பியூர் ஃபெஸ்டிவல், முக்கிய அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஃபெஸ்டிவல், படா ஃபெஸ்டிவல் அப்படின்னா படா त्योहारனா பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 3 லைனோட மீனிங்ஸு. इस दिन भगवान राम रावण पर विजय प्राप्त कर. இந்த இன்னைக்கு, அதாவது தீபாவளி அன்னைக்கு எதுக்கு நம்ம செலிப்ரேட், இந்த அன்னைக்கு इस दिन राम रावण पर विजय प्राप्त कर अयोध्या लौटे थे. இன்னைக்கு தீபாவளி எதுக்கு செலிப்ரேட் பண்ணால், ராவன் வந்து வெற்றி அடைஞ்சு அயோத்தியா வர்றனால தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம், தீபாவளியை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ इस दिन भगवान राम रावण पर विजय प्राप्त कर अयोध्या लौटे थे. அப்போது இந்த நாள் கடவுள் ராம் வந்து ராவன்கிட்ட வென்று அவர் வந்து என்ன வந்திருக்காரு, அயோத்தியா ரிட்டர்ன் ஆகிருக்காரு. அன்னைக்கு தான் நம்ம தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் தீபாவளி எப்போ வரும்னு சொன்னால் நோ மூன் டே, நம்மளுக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு வரும். ஸோ ராவணை கொன்றதை தான் நம்ம வந்து தசராவாக கொண்டாடுறோம். ஸோ அதை முடிச்சுட்டு வர்றனால தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம், தீபாவளியை கொண்டாடுறோம். அவர் என்னைக்கு தீபாவளி அயோத்தியாவுக்கு வந்து சேராரோ அன்னைக்கு தான் தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. इस दिन राम रावण पर विजय प्राप्त कर अयोध्या लौटे थे. इसी खुशी में लोग ने अयोध्या को हजारों दीपों से सजाया था. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், इसी खुशी में, இந்த சந்தோஷத்தில் தான் लोग ने अयोध्या को हजारों दीपों से सजाया था. அந்த சந்தோஷத்தில் தான், அதாவது ராமர் வந்து அவர் வந்து அயோத்தியா ரிட்டர்ன் ஆகிறனால தான் தீபாவளியை கொண்டாடுறோம். அந்த நாள் அவரை வெல்கம் பண்ணுறதுக்காண்டி 1000 லேம்ப் மேலே அவங்க வந்து லைட்னிங் பண்ணி அயோத்தியாவில் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறாங்க, ராம் லக்ஷ்மண் சீதாமாவை. ஸோ அதை தான் நம்ம வந்து என்னவா சொல்லுவோம், தீபாவளியை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இசி குஷினா அந்த சந்தோஷத்தை தான் மக்கள் வந்து அயோத்தியாவில் 1000 விளக்குகள் ஏற்றி வரவேற்கிறாங்க, சஜாயன்னு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க. தபி சே தீபாவளி மனாத்தே ஹேன், அப்புறம் தான் நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம். மனாத்தேனா செலிப்ரேட் பண்ணுறது, தபிசேனா அப்பிருந்து, ஆன் த டே, அன்னிலேருந்து தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். தீபாவளி கே குछ दिन पहले से ही लोग अपनी दुकान और घरों को सजाते हैं. திரும்ப பாருங்கள், தீபாவளி கே कुछ दिन पहले से ही, தீபாவளிக்கு கொஞ்ச நாள் முன்னாடியிலிருந்தேவும் லோக் அப்னே துக்கானோ ஓர் கரோ கோ சஜாத்தே ஹேன், மக்கள் வந்து அவங்களோட துக்கானோன்னா
ஷாப்ஸ் और घरों को सजाते हैं வீடெல்லாம் அலங்கரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. दीपावली के दिन लोग रात में लक्ष्मी की पूजा करते हैं. ஸோ दीपावली के दिन लोग रात में लक्ष्मी पूजा करते हैं. ஸோ தீபாவளி அன்றைக்கி நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டு தான் தீபாவளிக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க, குபேர பூஜைலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க அவங்க. தீபாவளி கே தின் லோக் ரத் மே லக்ஷ்மி கி பூஜா கர்த்தே ஹேன். அவங்க வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க. லோகோ கா விஸ்வாஸ்னா நம்பிக்கை. லோகோ கா விஸ்வாஸ் ஹை கி லக்ஷ்மி ஜி ராத் மே சப் கே கர் ஜாத்தி ஹை. அவங்களோட நம்பிக்கை, லோகோ கா விஸ்வாஸ்னா மக்களோட நம்பிக்கை. கி லக்ஷ்மி ஜி ராத் மே சப் கே கர் ஜாத்தி ஹை. லக்ஷ்மி ஜி வந்து நைட்டு தீபாவளி அன்றைக்கி எல்லார் வீட்டுக்குமே வருவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதனால தான் அவங்க நைட்டெல்லாம் பூஜை பண்ணி லக்ஷ்மி ஜியை வரவேற்கிற மாதிரி அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. இசி காரன் குச் லோக் ராத் பர் ஜாக்தே ஹேன். இசி காரன் அந்த ரீசனால தான் குச் லோக் சில மக்கள் ராத் பர் ஜாக்தே ஹேன் நைட்டெல்லாம் முழிச்சிருப்பாங்க. நார்த் இந்தியன் பீப்புள்ஸில் நைட்டு தான் அவங்க தீபாவளியிலே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இசி காரன் குச் லோக் ராத் பர் ஜாக்தே ஹேன். அதனால தான் கொஞ்சம் மக்கள் எப்போவுமே நைட்டெல்லாம் விழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. नेक्स्ट लाइन पाएंगे. दीपावली के दिन लोग नए कपड़े पहनते हैं. दीपावली के दिन लोग नए कपड़े पहनते हैं. सो दीपावली अन्नैक्कु मक्कल दीपावली के दिन ना अंदनिक्कु दीपावली के दिन लोग ना पीपल नए कपड़े मीन्स न्यू ड्रेसेस पहनते हैं ना टू वेयर போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தீபாவளி கே தின் லோக் நயே கப்படே பஹன்தே ஹேன். தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. इस दिन लोग पटाखे छोड़ते हैं. अनेक தான் கிராக்கர்ஸ் எல்லாம் விடுறாங்க. इसीलिए बच्चे दीपावली के दिन बहुत खुश रहते हैं. அதனால தான் பசங்களா சில்ட்ரன் எல்லாருமே தீபாவளி அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தீபாவளி வந்து மேக்ஸிமம் நார்த் இந்தியன் பீப்புள்ஸோட ஹாப்பியஸ்ட் ஃபெஸ்டிவல். சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அது நம்மளுக்கு ஒரு சேடான ஃபெஸ்டிவல் ஆக்சுவலாக ராவன் காண்டி. ஸோ இதுதான் தீபாவளியோட சின்ன ஒரு எஸ்ஸே. நீங்கள் இதை வந்து படிங்க. திரும்ப ஒருக்கா நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். दीपावली हिंदुओं का सबसे बड़ा त्यौहार है. यह हिंदुओं का मुख्य त्यौहार है. यह उनका पवित्र त्यौहार है. नेक्स्ट लाइन. इस दिन भगवान राम रावण पर विजय प्राप्त कर अयोध्या लौटे थे. इसी खुशी में लोग ने अयोध्या को हजारों दीपों से सजाया था. तभी से दीपावली मनाते हैं. दीपावली के कुछ दिन पहले से ही लोग अपने दुकानों और घरों को सजाते हैं. दीपावली के दिन लोग रात में लक्ष्मी की पूजा करते हैं. लोग का विश्वास है कि लक्ष्मी जी रात में सबके घर जाती हैं. इसी कारण कुछ लोग रात भर जागते हैं. दीपावली के दिन लोग नए कपड़े पहनते हैं. उसी दिन लोग पटाखे छोड़ते हैं. इसीलिए बच्चे दीपावली के दिन बहुत खुश रहते हैं.